Students, in the video for the example 2.50, find the rational form of the number 0.6666 dot dot dot. இது வெறும் 2 மார்க் क्वेश्चन தாங்க. ஓகே, பாருங்க क्वेश्चन என்ன கேக்குறாங்க, முதல்ல இந்த क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Find the rational form of the number. இந்த நம்பருக்கு rational form உருவாக்குங்கன்றான். rational formல காண்கன்றான். ரேஷனல் ஃபார்ம்னா என்ன? ரேஷனல் ஃபார்ம்னா விகிதமுறு என்னன்னா எப்படி இருக்கும்? P by Qன்ற வடிவத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? P by Q. அப்போ நம்ம P by Qன்ற வடிவத்துல ஆன்சரை எடுத்துட்டு வர போறோம். ஓகே, சொல்யூஷன் நல்லா கவனிங்க. சொல்யூஷன் 0.6666 இதை எப்படி எழுதலாம்னா 0.6 plus 0.06 plus 0.006 dot 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 எழுதலாம். ஓகே, இதை இப்படி எழுதலாம். ஓகே, இந்த இது வந்து இது ஜிபி ஃபார்ம்ல முதல்ல ஃபார்மா எழுதுனா எப்படி இருக்கும் பாருங்க. ஜிபி ஃபார்ம் 0.6, 0.06, 0.06, dot dot dot. Form of GP. Okay, form of GP சொல்லிட்டோம். இது form of GP சொல்லிட்டோம். இது ஒரு பெருக்கத்தோட வரிசைன்னு சொல்லிட்டோம். சரி, இந்த பெருக்கத்தோட வரிசை எப்படி இருக்கு? இன்ஃபைனிட்டிவ் முடிவுரா போயிட்டே இருக்கு. அப்போ போயிட்டே இருக்குன்னா அதோடைய ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். Yes, infinity equal to a divided by 1 minus r. 1 minus r. அப்போ that's equal a divided by 1 minus r. a ஓட மதிப்பு 0.6 divided by 1 minus r. r ஓட மதிப்பு கண்டுபிடிங்க. r equal to t2 divided by t1. t2ன்றது என்னங்க? 0.06 divided by 0.66. இது இப்போ நியூமரேட்டர்ல ரெண்டு டெசிமல் இருக்கு. டினாமினேட்டர் ஒரு அப்ப 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? 100 ஆல மல்டிப்ளை பண்ணா 600 by 600. இது ஒரு டெசிமல், இங்க ரெண்டு, இது கேன்சல் ஆகி போயிடுது. அப்போ 6 by 60, 1 by 10 or equal to 1 by 10. இங்க 100 ஆல மல்டிப்ளை பண்றோம், 100. ஓகே, அப்போ r ஓட மதிப்பு 1 by 10. 1 by 10. That's equal 0.6 into 10. இந்த 10 இங்க வந்து 10 minus 1. சரி, இது இங்க இருக்குது 0.6 by 10 ன்னு இருக்கும். 10 into 1 are 10, இந்த minus 1. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் equal 0.6 into இந்த 10 நியூமரேட்டருக்கு போகுது. ஓகே, 10 minus 1. That's equal to 60 by 9. இது ஒரு டெசிமல் தள்ளி பண்ணி வச்சு. அப்போ 6 by 9. இப்போ இது கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன இருக்கு? 2 by 3. 2 by 3. இது வந்து ரேஷனல் நம்பர் தானே. 2 by 3 p by q வடிவத்தில் இருக்கேன். அப்ப therefore அடுத்தது இதுக்கு அடுத்தது hence the rational number equivalent of 0.666 dot dot is 2 by 3. Answer 2 by 3. ஓகே பிள்ளைகளா, புரிஞ்சு இருக்குல்ல? இங்க r ஓட மதிப்பை பாத்தீங்களா? 0.06 into 100 by 100. 100 ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா r ஓட மதிப்பு நமக்கு 1 by 10 ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அழகா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது 2 மார்க் क्वेश्चन. இதை அப்படியே எழுதிட்டு வரீங்க. அதுக்கு அடுத்தது இது இங்க என்னுடைய கண்டினியூஷன். இது முடிச்ச பிறகு இது எழுதுறீங்க.
ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோட எக்ஸாம்பிள் 2.51 உடன் சந்திப்போம். பாய்.